Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. இந்த பேக்ரவுண்ட் வந்து நான் கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாம காட்டுவேன். ஏன்னா நான் இப்போ ரொம்ப குஷியா இருக்கேன். அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம இன்னைக்கு பண்ண போற சேலஞ்ச் அப்படி. அண்ட் எஸ், ஆக்சுவலா கொஞ்சம் எலி கொதர்ன மாதிரி தான் இருக்கான். வேற யாரும் கொதரல, நான் தான் அப்படி கொதறி வச்சிருக்கேன். ஸோ அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க செகண்ட் சேனல்ல சாரு விளாக்ஸ்ல பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஸோ யா, போன வாரம் ஒரு மாதிரி இருந்திருப்பான், போன வாரமே மாத்திருப்பேன்னு சொல்லுவேன். இந்த வாரம் இப்படி இருக்கான், நெக்ஸ்ட் வீக் கலர்ஃபுல்லா மாறிடுவான். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 24 hours எனக்கு ரொம்ப பிடிச்சது, சீரியஸ்லி நான் ரொம்ப ரொம்ப பிடிச்சி பண்ற ஒரு ஃபுட் சேலஞ்ச் இதுவாக தான் இருக்கும். பிகாஸ் ஐ லவ் சீஸ். எனக்கு சீஸ் போட்டு கொடுத்தா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 24 hours சீஸ் ஃபுட் சேலஞ்ச் தான் பண்ண போறோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஸ்நாக்ஸ், டின்னர் எல்லாத்துலயும் சீஸ் அள்ளி கொட்ட போறோம். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். பட் என்ன பண்ண போறோம், வீட்லயே ஈஸியா, நம்ம வேற பட்ஜெட்ல பண்ற ஒரு ஆளு. ஸோ என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ மக்களே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப டயர்டா இருக்கு. நான் காலையில எழுந்து வேலையெல்லாம் பார்த்துருக்கேன் சாப்பிடாம. ஸோ வயிற்றுக்குள்ள இருந்து கயாமையான சவுண்ட் வர ஆரம்பிச்சிச்சு கைஸ். ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we are going to make cheesy garlic bread. கார்லிக் பிரெட் நான் சாப்பிட்டுருக்கேன், பட் சீஸி கார்லிக் பிரெட் வந்து ஆக்சுவலா நம்ம ஊர்ல வாங்குற கார்லிக் பிரெட்டே முதல்ல வந்து காஞ்சி போய் தான் இருக்கும். அது ஃப்ரெஷ்ஷா சீஸ்லாம் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. லெட்ஸ் ட்ரை. ஓகே, ஐ ஹோப் கார்லிக் பிரெட் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பட்டர் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக சாப் பண்ண பூண்டு அதை வந்து அந்த பட்டர் மேலே ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ளேவருக்கு வந்து கோரியண்டர் லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூவி அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம பிரெட்டு மேலே ஜஸ்ட்டு தேய்ச்சா இது நார்மல் கார்லிக் பிரெட். பட் இதை வந்து நம்ம தவால போட்டு ரோஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோ சீஸை வந்து மேலே தூவி விடணும். ஆக்சுவலி இந்த ஸ்டேஜில் வந்து தவால வைக்கிறத விட அவனில் வச்சா இன்னும் பெட்டராக ரிசல்ட்ஸ் வரும். பிகாஸ் தவால வந்து திருப்பி போட முடியாது, சீஸ் கருகிடும். ஒன் சைடு மட்டுங்கிறதுனால அது கருகக்கூடாது. அதனால கார்லிக் பிரெட் கடையில் வாங்குறதை விட அப்படியே சீஸியாலாம் வரல, வீட்டில் பண்ணுற மாதிரி சாதாரணமாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது ஒரு ப்ராப்பரான ஒரு கார்லிக் பிரெட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல கைஸ். ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஏதோ வீட்டில் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஒன்று, இந்த சீஸ் வந்து கொஞ்சம் காஞ்சிருச்சு. நான் அங்கிருந்து இங்கே வரதுக்குள்ள டக்குன்னு இதுவாயிடுச்சு. நிறைய இந்த புல்லப்லாம் எதிர்பார்த்தேன், பட் அந்த அளவுக்கு வரல. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குற குக்கிங் வீடியோஸ் அதில் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணுறாங்க இது மாதிரி கார்லிக் பிரெட். ஸோ அவங்களுக்கு அந்த ஈஸியாக வருது. நம்ம வந்து தவால பண்ணுறதுனால அது கருகவும் செய்யும். ஏன்னா நம்ம திருப்பி போட்டால் தான் நமக்கு அழகான டோஸ்ட் பண்ண முடியும். நம்மளால இதை திருப்பி போட முடியாது. திருப்பி போட்டால் இந்த சைடில் அப்படி கருகி போயிடும். ஸோ ஒரு சைடு மட்டும்தானா, ஸோ பின்னாடி கருப்பாகவும் கூடாது, ப்ராப்பராக எடுக்கணும். பட் முன்னாடி இது உருகணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் சீஸ் நல்லா போட்டிருக்கேன். இது சினிமேட்டிக்கில் தெரில, பட் நல்லா சீஸ் போட்டிருக்கேன். லெட்ஸ் டேஸ்ட் இட். நல்லா கிறிஸ்பியாக இருக்கு கைஸ். ஐயோ நல்லா இருக்கு. அந்த சீஸ்னஸ்லாம் அப்படியே சாப்பிடும்போது சூப்பராக இருக்கு. அடுத்து கண்டிப்பா ஒரு ASMR பண்றேன். வெயிட். அதாவது ஒரு பீஸ் எடுத்துக்கணும். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஆரிகனோ, சில்லி ஃபிளெக்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நான் அதை போட மறந்துட்டேன். இந்த பிளேட் ஃபுல்லா நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்க்கு கரெக்டா இருக்கும். பாருங்க ASMR. சூப்பர் டேஸ்டி கைஸ், செமையா இருக்கு. அந்த சீஸ் புல்லப் மட்டும் எனக்கு வரமாட்டேங்குது. நான் மேபி அடுத்தடுத்து ட்ரை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் யா, பிரேக்ஃபாஸ்ட் நல்ல விதமாக முடிஞ்சிருச்சு. என்ன உடனே காட்டுது. சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஆக்சுவலி ஐ லவ் திஸ் பிரேக்ஃபாஸ்ட். காலையில் சாப்பிடுவாங்கன்னு தெரியல கார்லிக் பிரெட்லாம். நல்லா இருக்கு. இந்த சேலஞ்சை நான் என்ஜாய் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் இந்த வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு மேபி அவன் இல்லாதனால அந்த புல்லப் மாதிரி வரல. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி நீங்களும் ஒரு சீஸ் லவ்வராக இருந்தீங்க, சீஸ் பைத்தியமாக இருந்தீங்க அப்படின்னா எல்லோ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. இதோட நான் வந்து உங்களை லஞ்சில் மீட் பண்ணுறேன். அப்படியே கிளாராகி எடுப்பேன். ஸோ எஸ், இப்போ வந்து இட்ஸ் டைம் ஃபார் லஞ்ச். நான் எப்பவுமே வந்து நம்ம குக்கிங் பண்ணப்போலாம் வந்து ஒரு குட்டி இன்னொரு ட்ரைபாட் வச்சிருப்பேன். அது வந்து ஒரு ரீசெண்டாக நம்ம ஒரு ஓணம் ஷூட் பண்ணோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் உடஞ்சி போயிட்டான். ஸோ அதனால வந்து புதுசாக இவனை வாங்கியிருந்தேன். ஒன் டேலே வந்து எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. மைக் இதில் மாட்ட முடியல கைஸ், ஃபுல் காலரில் இருக்கிறனால கையிலே பிடிச்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ கன்வீனியன்ட்டாக இருக்குல்ல, க்யூட்டாக ஒரு கை அளவு தான். ஆக்சுவலி இவ்வளவுதான்.
கியூட்டா இருக்கு. 200க்கு தான் நான் என்னமோ பர்ச்சேஸ் பண்ணேன் அமேசான்ல. நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், யாராவது யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா. 200 வித் லைட்டோட வருது. எப்படி? ஐயோ நல்ல உடச்சிட்டேனோன்னு நினைச்சேன். இது வந்து அம்மே இது வந்து குட்டி ரிமோட், ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இங்க ஓரமா அது செல்ஃபி ஸ்டாண்டா நிற்கும். இது ஆக்சுவலி விரிச்சா பெருசா வரும். ஸோ அப்போ வந்து நம்ம ரிமோட் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் போல. இதில் வந்து லைட்லாம் கொடுத்துருக்காங்க, குட்டி லைட். இதில் ஃபோனை மாட்டிக்கலாம். இது வந்து லைட் தெரியுதான்னு தெரியல. உங்களுக்கு தெரியுதா? சூப்பர். பெருசா இருக்காது, இருட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இருட்டில் தான் லைட் யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஃபைன், விளாண்டதெல்லாம் போதும். அண்ட் இப்போ லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக் அண்ட் சீஸ் பாஸ்தா தான் பண்ண போகிறோம். சீஸியா, காலையில புல்லப் வரல, பட் இப்போ அப்படியே சீஸியா எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. மேக் அண்ட் சீஸ் பண்ணுறதுக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் வந்து பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஆர் 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிடணும். அதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு பால் ஆட் பண்ணணும். நம்ம எவ்வளவுக்கு பால் ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு க்ரீமியாக வரும். அண்ட் மைதா வந்து கட்டியாக ஆகாத அளவுக்கு அதை நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுறணும். குயிக்காக வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறமேட்டு ஆரிகேனோ, சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட் எல்லாமே ஆட் பண்ணலாம். என்கிட்ட ஆரிகேனோ மட்டும்தான் இருந்தது. அண்ட் இப்போ வந்து நிறைய சீஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் சேர்ந்து மெல்ட் ஆகி அந்த ஒயிட் க்ரீம் பாஸ்தா வந்து அந்த ஃப்ளேவர் வந்துடும். அதுக்கப்புறம் வேக வச்ச பாஸ்தா ஆட் பண்ணிட்டா இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். எண்டிங்க்கு அகெயின் இதில் வந்து சீஸ் துருவி விட்டுட்டு ஃப்ளேவர்ஸ்க்காக ஆரிகேனோவும் ஆட் பண்ணேன். ஸோ தட்ஸ் இட், மேக் அண்ட் சீஸ் பாஸ்தா ரெடி. செக் 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 செக். அது ஒன்றும் இல்லை, பாஸ்தாவை பார்த்தோன்னே பாஞ்சிட்டேன். ஸோ அதனால வந்து ஷார்ட்ஸ்க்கு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மாண்டேஜ் ஷார்ட்லாம் எடுத்துட்டு திருப்பி வந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். பட் ஏன் இப்போ கம்மியாக பண்ணேன்னு எனக்கே ஃபீலிங்காக இருக்குது. பிகாஸ் எனக்கு ஃபுல் டே சீஸா அதுவே ஒரு மாதிரி எதிர்த்த மாதிரிலாம் ஆகாது. பட் வயிறு வந்து ரொம்ப மந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக எல்லா வீட்லையுமே மேக் அண்ட் சீஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் கார்ன், மோஸ்ட்லி எல்லாரும் ஸ்வீட் கார்ன் போடுவாங்க, கேப்சிகம் போடுவாங்க, அப்புறம் என்ன போடுவாங்க, ஸ்ப்ரிங் ஆனியன் எனக்கு தெரியல, வெஜிடபிள்ஸ் மஷ்ரூம் போடுவாங்க. இதெல்லாம் போட்டு வெஜ்ஜாக பண்ணலாம். நான்வெஜ்ஜா அப்படின்னா இது பண்ணிட்டு அந்த சிக்கன் ஃப்ரைட் சிக்கன் பண்ணுவாங்கல்ல, வெறும் அந்த என்னது ஃப்ளஷ் மட்டும் வச்சு போன் இல்லாமல் அப்படியே கிறிஸ்பாக கட் பண்ணி சைடில் வச்சுப்பாங்க. சிக்கன் இது சேர்த்து சாப்பிடும் போது வேற லெவலில் இருக்கும். நான் ஏன் அந்த மாதிரிலாம் ஃபுல் காம்போவா மீலாக நான் ஏன் பிளான் பண்ணல அப்படின்னா, நம்ம மெயினாக வந்து சீஸில் மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த டிஷ் இல்லை, இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஒரு சேலஞ்சு. நான் பாட்டு சிக்கன் மட்டன் அப்படி இப்படின்னு ஓவராக செஞ்சு சாப்பிட்டேன் அப்படின்னா சீஸுங்கிற ஒரு இதில் நம்ம இருக்க மாட்டோம். அப்படிதான் நான் உருட்டுறேன். ஸோ அதனால வந்து அதெல்லாம் பண்ணலை. பட் நீங்கள் வீட்டில் அப்படி பண்ணீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ் எனி ஹவ் ஈஸி தான். நக்கீரன் பரம்பரையா, ஆக்சுவலி சீஸ்லாம் இன்னும் இருக்கு. நான் இதெல்லாம் வந்து அப்படியே சிங்க்ல போடுற ஆளே கிடையாது. ஹோட்டல்ல போய் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டாலே நான் வந்து கொஞ்சம் கூட பூச்சமே பார்க்க மாட்டேன். அஃப்கோர்ஸ் சாப்பிட்றதுக்குலாம் பார்க்க கூடாது. அப்படிங்கும்போது என் வீட்டுல நான் இப்படி போய் சீஸோட கொண்டு போய் சிங்க்ல போடுவேனா? நீங்க கழுவணும்னு அவசியமே இல்லை மம்மி. ஐ கிளீன்ட் இட். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. சில்லுங்க ஊத்துனா தண்ணி ஐஸ் வாட்டர் இஸ் மை லவ் லாங்குவேஜ் கைஸ். இதோட வந்து ஸ்நாக்ஸ் தான் எடிட் பண்ணிட்டு நான் உங்களை ஸ்நாக்ஸ்ல மீட் பண்றேன். ஷோவா கைஸ், வானம் ஃபுல்லா மேகம், என் மனசு ஃபுல்லா சோகங்கிற மாதிரி சடன் உடல்நிலை மாற்றம். எனக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு, ஏமா முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்நாக்ஸ் முடிக்கணும். ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு இன்னைக்கு போயிட்டு மிஸ் மிராக்கிள் யூடியூப் சேனலுக்கு, சாரு விளாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு, அப்புறம் மிஸ் மிராக்கிள் இன்ஸ்டாகிராமுக்கு ஐயோ எல்லாத்தையும் ரெடி பண்ணோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஓணமோடைய வீடியோ வேற ஒன்று கிளியர் பண்ண வேண்டியது இருக்கு. ஐயோ என்னால் முடியல, வயிறு வலிக்குது பயங்கரமா. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஸ்நாக்ஸ், ஆக்சுவலி இது லிட்ரலி ரொம்ப ஒரு 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 ஈஸி ஸ்நாக்ஸ் இல்லை, ஸ்நாக்ஸ் அப்படின்னு நம்ம நினைச்சாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது வந்து சிப்ஸ் தான். ஸோ அது மாதிரி சிப்ஸை வச்சு நான் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போறேன். சீஸு, சிப்ஸு, என்ன கலவை நீங்களே பாருங்க. மண்டை என்ன இப்படி ஒன்று இருக்குங்கிறது கூட தெரியாம நான் பாடி எடுத்து வச்சிருக்கேன். பட் என்னால ரீஷூட்லாம் பண்ண முடியாது கைஸ். போதும் வாங்க, நம்ம மக்கள் தானே, எப்படி பார்த்தா என்ன போய் ஸ்நாக்ஸ் சமைப்போம். எனக்கு வேறு வயிறு வலிக்கு. ஐயோ பேய் மாதிரி இருக்கனே.
ஆக்சுவலி நான் இது என்னன்னே சொல்லலை, நம்ம நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சாப்பிட்ருப்போம். அதாவது சீஸி லோடட் ஃப்ரைஸ், சீஸ் ஃப்ரைஸ்னே சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு தக்காளி வெங்காயம்லாம் வந்து சாட்டே பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேவரட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு அந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு என்னெல்லாம் வந்து யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி மைதா கரைச்சி ஊற்றி பால் ஊற்றி சீஸ்லாம் போட்டு ஒரு ஒயிட் சாஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இதுலேயே வந்து வெஜிடபிள்ஸ் ஆர் சிக்கன் நம்மளோட ஃபேவரட் தான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாஸ் ரெடி ஆனதுக்கப்புறமேட்டு எனி சிப்ஸ், நான் வந்து நேச்சோஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த சாஸை வந்து இது மேலே போட்டுட்டோம் அப்படின்னா சீஸி ஓவர்லோடட் நேச்சோஸ் ரெடி. ஆக்சுவலி இது குக் பண்ணணும்னு இல்லை, மைனீஸ் ஆர் சீஸ் ஸ்ப்ரெட் இருந்தால் குக் பண்ணாமே பண்ணலாம், ஆர் ஈவன் பேக் பண்ணி கூட இதை ட்ரை பண்ணலாம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ஈட் nachos. ஸோ நான் nachos வாங்கிட்டு இது ஆக்சுவலி நீங்கள் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிம்பிளாக எப்படி தான் பண்ணலாம். இதை வந்து குக்கிங்லேயே கொண்டு வராமல் சும்மா nachos க்ரஷ் பண்ணி போட்டு தக்காளி இது வெங்காயம் போட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு சாப்பிட்டாலே ஆக்சுவலி செம்மையாக இருக்கும். பட் இது வந்து நான் வந்து அந்த சீஸி இது அப்படி இப்படி கொண்டு வரணுங்கிறதுக்காக இதுலையாவது ஒரு சீஸ் ஃபுல்லாக போகுதான்னு பார்ப்போமா. வரல 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 இங்கே இங்கே ஒட்டிட்டு வரதை தவிர வேறு எதாவது சீஸ் ஃபுல்லாக போய் வரல. பட் ஆனால் ஃபுல் சீஸில் கவர் ஆயிருக்கு. யூ see that நல்லா சீஸ் துருவி போட்டு அதுக்கப்புறமும் மேலே துருவி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே துருவி போட்டோம் தானே, 2 வாட்டி போட்டிருக்கோம். ஆமாம், மெல்ட் ஆனதுனால தெரிய மாட்டேங்குது போட்டிருக்கோமா அப்படியே அப்படின்னு எனக்கு டவுட் வந்துச்சு. அந்த பொக்கோட ஃப்ளேவர் லைட்டாக தெரியுது, பட் இட்ஸ் டேஸ்டி ஒன்லி. இது கூட கொஞ்சம் சிக்கன் இருந்துச்சுன்னா சிக்கன் சீஸி லோடட் ஃப்ரைஸ். என்ன வளர்றேன், சிக்கன் சீஸி nachos இதுக்கெல்லாம் நல்லா பார்த்தாலும் பட்ஜெட் ஒரு 50 ரூபாய்க்குள்ள தான் வருது. ஆனால் இதை போயிட்டு இந்த தியேட்டருங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபா 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. டைம் லேப்ஸ்ல போட்டு விட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகி அது பாட்டுன்னு கட் ஆயிருக்கு கைஸ். ஸோ எஸ், இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நான் போய் வீடியோஸ் எல்லாத்தையும் அப்லோட் செய்து விட்டு நைட் வந்து டின்னர்ல உங்களை மீட் பண்றேன். ஐயோ என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ நைட்டுக்கு எதுவும் என்னால் பண்ண முடியல. நான் ஆக்சுவலி கொஞ்சம் சீஸ் பால்ஸ் மாதிரி ஒன்று பண்ணலாம்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு அது புல்லப் வராததே ரொம்ப டென்ஷன் இருக்கு. ஸோ அதனால பண்ணலாம்னு நினச்சேன், பட் என்னால் சுத்தமாக முடியல. வயிறு வலிக்கி எல்லாம் வலிக்கி. ஸோ அதனால வந்து நவ் வி ஆர் கோயிங் டு ஆர்டர் பீஸா ஆர்டர் பண்றோம். வெனஸ்டே பார்க்குறோம், ஜாலியாக படுத்து தூங்குறோம். ஓகே, பார்த்து போங்கண்ணா. வீடியோ எடுக்கணும்னு சொன்னோன்னே தெரிச்சு ஓடுறாரு. நான் வந்து வெறும் பீஸா மட்டும்தான் ஆர்டர் போட்டேன். அதுக்கப்புறமா வந்து அந்த ஆர்டர் செக்ஷன் பேட இருக்கும்போது வேற ஏதாவது இந்த கடையில இருந்து வாங்குறீங்களா அப்படின்னு கேட்கும்ல, அப்போ வந்து இது ஒரு ஃபுல் காம்போ வந்து 198 லேட் நைட் ஃபீஸ்ட் அப்படின்னு போட்டுருந்துச்சு. இது என்னடா அது அப்படின்னு டைமும் ஆயிடுச்சுல்ல, ஆல்மோஸ்ட் 12 o'clock ஆக போகுது. ஸோ அதனால வந்து டாமினோஸ் அதுக்கப்புறம் எனக்கு மோஸ்ட்லி ஒர்க் ஆகாது, இந்தியானே தெரியல லொக்கேஷன் வராது அப்படிங்கிற மாதிரி வரும். அதனால வேகமாக வந்துட்டு 198க்கு பீட்சா, அப்புறமேட்டு இது என்னன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி அதை நம்ம ஜூம் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்க முடியல. அது தனியாக வெளியில காட்டியிருந்தா கூட பார்க்கலாம். அந்த பேமெண்ட் இருக்கிற இடத்துலயே வச்சதுனால என்னன்னு தெரியல, என்னால் முடியல. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்துட்டேன். சரி ஓகே 4 பொருள் வருது இல்லை அப்படின்ட்டு பார்த்தா சீஸி கிரஸ்டே இல்லை, பேன் கிரஸ்ட். அது வந்து என்ன சொல்றது, எனக்கு சீஸ் ஃபுல்லப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க பாருங்க, ஒன்னுத்துக்குமே ஆகாது. மேபி டேஸ்ட் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கூட ஒரு பீட்சாக்கு ஒரு கொஞ்சோண்டு சீஸ் அடி கொஞ்சம். இது பாருங்க எவ்வளோ அமுக்குனாலும் சீஸே வரல கைஸ், சீஸே இல்லை கைஸ் இதுல. ஏன்னா ஏதாவது கொஞ்சம் சீஸ் இருக்கு சூப்பரா, அவ்வளோதான். சரி அதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏதோ கட்லெட் மாதிரி 3 வச்சிருக்காங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு. ஓகே, இது ஏதோ கட்லெட் மாதிரி 3 வச்சிருக்காங்க. ஆனால் இட்ஸ் நாட் நான்வெஜ், இட்ஸ் வெஜ். அண்ட் இவன் யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வரமாட்டேங்கிறாங்க, கம்மு போட்டு ஏதாவது ஒட்டியிருக்காங்களா தெரியல. நான் உங்களுக்கு வேணா வீடியோவில் காட்டுறேன். இங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் போண்டா மாதிரி, அதாவது கொரியன் பன் இருக்கும்ல, கொரியன் பன் சீஸ் கேக்கா, கொரியன் பன் கேக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்குள்ள எப்படி உள்ள சீஸ் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்குள்ள வந்து ஃபுல்லாக சாக்லேட் இருக்கு. என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல, நான் உங்களுக்கு ஃபிளிப் பண்ணி அதை அட்டாச் பண்ணுறேன். கடைசியாக இவனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இது என்னன்னு உங்களுக்கு ஐடியா இருக்காமா? இது பேர் கூட அதில் போடல கைஸ். இது கரெக்டான பொருள் தானே, ஏதாவது கெட்டு போய் ஏதாவது இருந்ததா? வெறும் சாஸ் மட்டும் கொடுத்துருவாங்களோ, வெறும் சாஸோ, வெறும் சாஸ் தான் இருக்கு, வேற எதுவுமே இதுல இல்ல. ஐ திங்க் இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு சாஸா இருக்குமோ, புரியவே இல்லை, என்னன்னே எனக்கு தெரியல. நான் இப்போ கூகுளில் போய் பார்க்கணும். ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கு. இது என்னன்னு எனக்கு புரியல கைஸ்.
இன்னொரு முக்கியமான விஷயம் அதை மறந்துட்டேன். எனக்கு ஆனால் பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் கோக். இப்போ என் வயிறு வலிக்கு இது வந்து எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் கைஸ். மை மூட் ஸ்விங்ஸ் எவ்ரிதிங் வில் கோ அவே. நீ ஏன் பொங்கிலாம் வரக்கூடாது ப்ளீஸ். அப்பா சில்லுன்னு தான் இருக்கு. குளிர்ச்சி. நான் என்னன்னா ஒரு பயத்திலே வந்து ஓப்பன் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, பட் இருந்தாலும் ஐயோ சீஸ் தூள் காட்டியே ஆகணும், இல்லைன்னா வந்து நம்ம சீஸ் சேலஞ்ச் பண்றோம் அப்படின்னு ஒரு இதோட வந்தேன். கடைசியில இதான் வந்துச்சு. போங்க, கொஞ்சம் பட்ஜெட்ல வேலை பார்க்கலாம்னு நினைச்சா ஒண்ணுமே செட் ஆகல. கடைசியில இதெல்லாம் என்னால் சாப்பிட முடியல கைஸ். இதுவும் எனக்கு இந்த சாக்லேட் பிடிக்கல, மட்டமான சாக்லேட்டா இருக்கு. இந்த சாஸ் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு ஆக்சுவலி. அண்ட் இதுவுமே எனக்கு பிடிக்கல, எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கல. அவங்களுக்கு சும்மாவே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பிடிக்காது. அண்ட் இது வந்து 2 பீஸ் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டோம். மிச்சத்தை வந்து சிக்கனை மட்டும் பொறுக்கி போட்டு சாப்பிட்டு இது எனக்கு டோட்டலி வேஸ்ட் தான் கைஸ். ஜூஸ் மட்டும் குடித்தேன் கைஸ் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஐல் பி கஞ்சம், ஐல் பி இருக்குலே இது வந்து அப்படி கரெக்டான ப்ரைஸில் ஸ்டீல் ப்ரைஸில் வாங்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து தேடிட்டு இருக்கிற ஒரு ஆள். பட் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபீல் லைக் அப்படி அடிச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த கருவம் நல்லாவே இல்லை, அதில் சீஸே இல்லை கைஸ். எனக்கு பீட்சா வாங்கி சாப்பிட்டு நான் ஒரு சீஸ் சேலஞ்சை வந்து கேவலமாக சொதப்பிருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு காம்போவாக தான் இருக்கும். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் ஹேண்டில் எடுத்தா என்ன ஹேண்டில் எடுத்தா என்ன ஃபஸ்ட்டாக இருக்குது. இது நான் பண்ண தப்பு தான் ஆக்சுவலி. நான் வந்து அது கொஞ்சம் பார்த்து வாங்கியிருக்கணும். ஸோ இதில் இருக்கிற சிக்கனை மட்டும் சுரண்டி நான் சாப்பிட்டேன். அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே சீஸ் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு என் உடம்புல தெம்பு இல்லை. இதை திட்டணுங்கிறதுக்காக வயிற்று வலியில் இருந்தேன்னா பூஸ்ட் ஆகி வந்திருக்கேன். இப்போ என்னால் முடியல, இன்னும் எனக்கு டென்ஷனாக இருக்குது. ஸோ இதோட நான் சேலஞ்சை முடிச்சுக்கிறேன். தோசை மாவு இருக்காமா, 12 மணிக்கு மேலே நான் தோசை ஊற்றி சாப்பிட்டு நான் நிம்மதியாக தூங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் கைஸ். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன மாதிரியான 24 hours சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த காமெண்ட்ஸ். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்கள். ஓகே, நானா யோசிச்சு அப்படி கன்றாவியாக வருது. ஸோ யா, இன்னொரு வீடியோவில் உங்களால் மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் சாரு. டாடா, பாய்.